அன்புக்குரியவர்களே, விவிலியம் அறிவோம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். விவிலியத்தில் பெண் சார்ந்த உருவகங்களும் உறவுகளும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய நாளின் கருப்பொருள் பெண் குழந்தை பற்றிய சிந்தனையாகும். எபிரேய மொழியில் எலாத் என்ற வார்த்தை இருக்கிறது. அதற்கு சிறுபிள்ளை, சிறு குழந்தை என்பது பொருளாகும். அதை போலவே கிரேக்க மொழியில் டெக்னோன் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அதற்கு குழந்தை என்று பொருளாகும். இந்த வகையில் விவிலியத்தில் டெக்னோன் என்றோ எலாத் என்றோ நாம் சொல்லும் போது பல சமயங்களில் அது ஆண் பிள்ளைகளை தான் குறிக்கிறது. உதாரணத்துக்கு பாருங்களேன், பெண் குழந்தையின் பிறப்பின் அறிவிப்பை பற்றி விவிலியம் அவ்வளவாக பேசவில்லை. விவிலிய உலகம் ஆண் சார்பு உலகம். ஆண் மக்கள் நடுநாயகமாய் இருந்து சமுதாயத்தை வழிநடத்திய நாட்கள் அவைகள். ஆண்கள் முடிவெடுக்கும் தன்மையும் வழிநடத்தும் தன்மையும் தங்களுக்குள்ளே கொண்டிருந்தார்கள். நீதித்தலைவர்கள் முதல் அதிகாரத்தில் அக்ஷாய் என்கின்ற ஒரு பெண்ணை சந்திக்கிறோம். அவர் ஒத்னியேல் என்கின்ற கணவருக்கு மணமுடித்து கொடுக்கப்பட்டவள். ஆனால் அவருடைய கணவர் அவரை பார்த்து சொல்கிறார், அம்மா, உன் தந்தை உனக்கு நிலங்களை சொத்துரிமையாய் தந்திருக்கிறார், ஆனாலும் அவற்றிலே நீரூற்றுகள் இல்லை, உன் தந்தையிடம் கேட்டு பெற்றுக்கொள் என்று சொல்லும் போது அக்ஷாய் என்கின்ற அச்சகோதரி தன் தந்தையிடம் தகுந்த மரியாதையோடும் வணக்கத்தோடும் தன் விண்ணப்பத்தை வைக்கிறாள். தந்தையே, எனக்கு சொத்துரிமையாக நிலங்களை தந்தீர், அதில் மேல் ஊற்றுக்களையும் கீழ் ஊற்றுக்களையும் நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அப்படிப்பட்ட நிலங்களை தந்து எனக்கு உதவுங்கள் என்று கேட்கும் போது தந்தை மனமுந்து கொடுப்பதாக அந்த அதிகாரம் சுட்டி காட்டுகிறது. எதை இது குறித்து காட்டுகிறது? பெண்களின் உரிமைகளையும் பெண்களின் சமத்துவ நீதியையும் விவிலியம் ஒருபோதும் தட்டி கழித்தது கிடையாது. இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது பெண் குழந்தை பற்றிய சின்ன சிந்தனைகளை நாம் இங்கே காண்போம். எசேக்கியேல் இறைவாக்கு புத்தகம் 16ஆம் அதிகாரத்தின் 4-5 வசனங்களிலே மிக அழகான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பிறந்த போது உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, நீ நீரினால் நீராட்டப்படவில்லை, தூய்மையாக்கப்படவில்லை, உப்பு நீரினால் கழுவப்படவில்லை, துணிகளினால் நீ சுற்றப்படவில்லை என்று குழந்தையின் பிறப்பை பற்றி அந்த அதிகாரம் சுட்டி காட்டுகிறது. ஒரு குழந்தை பிறக்கும் போது தாயும் தாதியரும் என்ன செய்வார்கள்? பிறந்த குழந்தையை தண்ணீரினால் ரத்தத்தில் தோய்ந்த இந்த குழந்தையை கழுவுவார்கள். எசேக்கியேல் இறைவாக்கு புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் இது எதுவும் செய்யப்படாத ஒரு புறக்கணிக்கப்பட்ட பெண் குழந்தையாய் இஸ்ராயேலை அவர் சுட்டி காட்டுகிறார். நீ விரும்பத்தகாத, வரவேற்கப்படாத ஒரு வரவு என்று சொல்லி புறந்தொள்ளி நாட்களை ஆண்டவர் இஸ்ராயலுக்கு நினைவுபடுத்தி காட்டுகிறார். அத்தோடு கூட அந்த பெண் பிள்ளை இரத்த வெள்ளத்தில் பிறப்பின் இரத்த நீரில் அவள் உழல்வதை கண்டு ஆண்டவர் கடந்து போகிறார். அனைவரும் புறக்கணித்து வெட்ட வெளியிலே சுடு மணலிலே தூக்கி எறியப்பட்ட அந்த குழந்தையை செத்துப்போ 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 என்று சாவின் கலாச்சாரத்தை அந்த குழந்தை மேல் திரித்தாலும் ஆண்டவர் அவளை கடந்து போய் வாழ்ந்திடு என்று சொல்கிறார். ஆம், விவிலியம் என்பது பெண் குழந்தையை உலகமே ஒன்று சேர்ந்து கொன்றுவிட துடித்தாலும் தவித்தாலும் ஆண்டவர் வாழ்வின் கலாச்சாரத்தின் நாயகனாய் அவர்கள் பக்கமாய் இருந்து வாழ்வையும் நலனையும் அவர்களுக்கு அளிக்கிறார் என்பதை இது சுட்டி காட்டுகிறது. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நீ பிறந்த நாளிலே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய் என்று சொல்வதன் வழியாய் பெண் குழந்தையின் பால் கொண்ட உலகத்தின் வெறுப்பை அது அடிக்கோடிட்டு காட்டுகிறதாக உணர்கிறோம். ஆனாலும் இரத்த வெள்ளத்தில் புழல்கிற அந்த சிறு குழந்தையை ஆண்டவர் வாழ்ந்திடு என்று சொல்வதன் வழியாய் அதை தத்தெடுத்துக் கொள்கிறார். அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குழந்தையை பிறப்பின் இரத்தத்திலும் பிறப்பின் பனிக்குட நீரிலும் இருக்கும் போது தத்தெடுக்கும் போது அந்த குழந்தையை ஒரு காலம் பிரித்தெடுக்க முடியாது என்பது மரபாய் இருந்தது. ஆண்டவர் வாழ்ந்திடு என்று சொல்லி அந்த குழந்தையை தத்தெடுப்பதாக கொள்வதன் வழியாக ஆண்டவர் வாழ்வின் கலாச்சாரத்தை பெண் குழந்தைகள் பக்கம் திருப்பி வைப்பதாக நாம் உணர்கிறோம். அன்புக்குரியவர்களே, அன்று தொடங்கி இன்று வரை பெண் குழந்தைகளின் பால் இந்த உலகம் வெறுப்பையும் தயக்கத்தையும் காட்டத்தான் செய்கிறது. கருவை திறந்து உலகில் வந்த எல்லா குழந்தைகளையும் எகிப்து நதியில் வீசி எறியுங்கள் என்று ஆணையிட்ட பார்வோன் முதல் 2 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் வெட்டி வீழ்த்துங்கள் என்று சொல்லி அதிகார ஆணையிட்ட ஏரோது வரை இன்று வரை உலகம் குழந்தைக்கு எதிராகத்தான் இருக்கிறது. பெண் அடிமைத்தனம், பெண் சிசு கொலை, பெண்களுக்கு எதிரான பாலின அநீதிகள் இவைகள் எல்லாம் தொடர்ந்து இழைக்கப்பட்டுத்தான் வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் விவிலியம் பெண் குழந்தையை போற்றி பாதுகாக்கவும் இஸ்ராயலே ஒரு சின்ன குழந்தையாய் இருப்பதை நமக்கு சுட்டி காட்டி பெண்களை போற்றுவோம், இறைமக்களாய் வாழ்வோம் என வாழ அழைப்பு விடுக்கிறது. விவிலியம் அறிவோம், இயேசுவின் சிலாய் வாழ்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. விவிலியம் அறிவோம், இயேசுவின் சீடராய் வாழ்வோம்.